அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ பிறந்திருக்க மாதிரி ஒரு இஷ்யூ பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், ஆனால் அதுக்கு வராதுன்னா ஒரு பிரச்சனையாக வரும். அந்த மெயினாக ஒரு 4 பிரச்சனை வந்து காமனாக 10ல் ஒரு 7-8 பிள்ளைங்களுக்கு இருக்கும். அது என்ன பிரச்சனைனா வந்து ஒன்று வந்து ஹார்ட்டில் வந்து ஓட்டம் இருக்கிறது, அது 10ல் 7-8 பிள்ளைங்களுக்கு இருக்கும். 2வது வந்து குடல் சம்மந்தப்பட்டது. 3வது வந்து அப்புறம் லுக்கீமியா, அது முக்கியமாக ரொம்ப பிள்ளைங்களுக்கு வரும். அது வரும். இன்னும் நான் இந்தமாரி பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், அதோட இன்னும் பிரச்சனையெல்லாம் வேறு வழியாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். இதுதான் அந்த கிவானிஸ் வந்து ஆக்சுவலி எஸ்கியூ வந்து அந்த சீப்பாக்கில் இருக்குது. அந்த கிவானிஸு 2வது வந்து புக்கை கூடால இருக்குது, அப்புறம் முலாக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாராவது இந்த பிள்ளைங்க இருந்துச்சா இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்க வந்து யாராவது அந்த டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைங்க இருந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்புறம் அவங்க அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே கிவானிஸ் வந்து ரொம்ப விலை இல்லை, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் வரும்னு நினைக்காதீங்க. பிறந்த பிள்ளைங்களை நம்ம கூட்டி போனோமா மந்த்லி 250-300 வரும். ஆனால் அவங்களே OQ கார்டெலாம் நம்மளுக்கு 15 கொடுத்து அப்புறம் அந்த அலவுன்ஸ் கவர்மெண்ட் அலவுன்ஸ்லாம் வர்றதுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. நாங்கள் கிவானிஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தோம். ஏன்னா ரொம்ப செலவு வருமா, மற்ற பிள்ளைங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணோம். ஸோ கிவானிஸில் வந்து அவ்வளோ செலவு இல்லை. அந்த ஃபவுண்டை வச்சு ரன் பண்ணுறதுனால எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக கிடைக்கும் எங்களுக்கு. நான் அந்த சக்தியை பற்றி பேசுகிறதுனால அந்த பேக்ரவுண்ட் வந்து அவங்களோட ஃபோட்டோ அதுதான் நான் ஷேர் பண்ண முடியும். அது ரிப்பீட்லேயே வந்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணது, இதெல்லாம் அவங்க ஆப்ரேஷனு அது இது பண்ணது. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அவங்க பிறந்தாச்சா டாக்டர் வந்து சஸ்பெக்ட் பண்ணாங்களா? நான் அன்றைக்கி சொன்னேன், அந்த பிபிஎம்மில் மட்டும் அந்த இது செக் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த டிஎன்ஏ மற்ற இதுலேயும் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யூனிவர்சிட்டி மலாயாவில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் அங்கேயே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு கிடைச்ச இதையே வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லிட்டாங்க. அது அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு மஞ்சள் காமாலை இருக்கான்னு செக் பண்ண கூட்டி போவாங்களா. நான் கூட்டி போகும்போதே அவங்க ஹார்ட்டை செக் பண்ணும்போது எக்கோ சவுண்டு கேட்குதுன்ட்டாங்க. எக்கோ சவுண்டு ஒரு மாதிரியா கேட்குது, ஹார்ட்டில் ஓட்டம் இருக்குமானோடனே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாரி ஆயிடுச்சு. அது கேட்டோடனே ரொம்ப கவலையாயிட்டோம். ஸோ அது போய் செக் பண்ணும்போது ஆமாம் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, பிடிஏன்னு சொன்னாங்க. பிடிஏன்னா அப்போ நம்ம அவங்க வயிற்றில் இருக்கும் போதே நம்ம வழியாக எல்லா பிள்ளைக்கும் சாப்பாடு வந்து அந்த நம்ம தொப்புள் கொடி வழியாக தானே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிள்ளைங்களுக்கு அது போனோடனே நம்ம பிறந்தோடனே தான் தொப்புள் கொடி வெட்டிடுவாங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அந்த சொல்லுறன் இந்த ஹார்ட்டுக்கு அந்த சாப்பாடு இறங்குறதெல்லாம் அது நார்மலி ஆட்டோமேட்டிக்காக 2 வாரத்தில் நார்மல் பிள்ளைங்களுக்குலாம் மூடிடுமா. பிள்ளைங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. அப்பயும் நம்மளுக்கு மனசு இருக்குது, டவுன் சிண்ட்ரோம் இருக்காது, அது 2 வாரத்தில் தான் மூடிடுமே அப்படின்னு பார்த்தோம். வெயிட் பண்ணி பார்த்தோம். 7 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ தான் இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து அவங்க ஒரு டிவைஸ் மாரி வச்சு அவங்க ஓட்டையை மூடினாங்க, 3 ஓட்டை. ஏன்னா இது அப்படியே மூடலைன்னா நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்குன்னுவாங்க. இப்போ பைப்பை ஃபுல்லாக அடிக்கலைன்னா அப்படியே லீக் பண்ணுமே, கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுன்னு அந்தமாரி ஊற்றுனால தான் அதை நாங்கள் செஞ்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், இந்த கேப்பில் தான் வந்து அவங்கள நாங்கள் ஸ்கூல் கூட்டி போனோம். அங்கே போய்ட்டு அந்த மசாஜ் பண்ணுறது, அந்த உருவுறது, அதே கேப்பில் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து கிடக்கணும். சக்தி வந்து நார்மல் நம்ம ஹாலிடேக்கு ரொம்ப போனோமோ, நாங்கள் ஹாஸ்பிட்டல் டூர் தான் ரொம்ப போயிருக்கோம். காலையில் பசியார லஞ்சு அந்தியில் 5-6 மணி வரைக்கும் டின்னர் வரைக்கும் அங்கே கூடயே நாங்கள் உட்காந்துருக்கோம். அந்த சக்திக்கு அந்த இது பண்ணுறது, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுது, அது வேறு வாழ்க்கை. அது அனுபவிக்கிறீங்கன்னு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஓகே, அவங்க ஃபேஸ் பண்ணது வந்து பிடிஏ, அது வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் தான் க்ளோஸ் பண்ணோம். அந்த கேப்பில் வந்து 1 வயசு ஆகும்போது திடீர்னு ஒரு குண்டு போட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு. ஹைப்பர் தைராய்டுனா வந்து ஏன்னா நாங்கள் 6 மாதத்துக்கு வரைக்கும் போய் சக்தியோட ரத்தம் எல்லாமே எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க என்னாச்சும் புது பிரச்சனை வருதா நம்ம இந்தமாரி டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைங்க வந்து நம்ம வெயிட் பண்ணோம், அடுத்த பிரச்சனை என்ன வருது, நம்ம போராட்டத்துக்கு ரெடி ஆகும் அதை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியாகிறதுக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதனால அடுத்த பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. 1 வயசில் வந்து ஹைப்பர் தைராய்டுன்னு. ரொம்பவே எல்லாத்துக்கும் வந்து ஹைப்போ தைராய்டு தான் இருக்கும். அந்த ஹைப்பர் தைராய்டுனா என்னென்னா வந்து இப்போ நம்ம F1 நம்ம ஒரு சாகா கடிக்கு போய்ட்டு 97 எண்ணெயை ஊற்றினா எப்படி இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு வெளியாக்க வேண்டிய ஹார்மோன் வந்து 2 ஆளுக்கு வெளியாக்க வேண்டியது வந்து ஒரே ஆளுக்கு வெளியாக்கினா எப்படி இருக்கும். அதுதான் ஹைப்போன்னுவாங்க. ஏராளம் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுவும் ரொம்ப தப்புன்னு தான் சொன்னாங்க. அந்தமாரி இருக்கக்கூடாது. ஆனால் மருந்து எடுக்க வேணால் நம்ம மானிட்டர் பண்ணலான்னு சொன்னார் ப்ரொஃபஸர் யசீத்.
அவர் எங்களுக்கு ஒரு குடும்ப தெய்வம் மாதிரி தான் அந்த டாக்டர். ரொம்ப சூப்பரான டாக்டர். அவர் தான் இன்னி வரைக்கும் சக்தியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஹைப்போ தானே, ஸோ எந்த மெடிசன் எடுக்காதனால அது வரைக்கும் சக்தியை மருந்து எதுவும் எடுக்கலை. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 2 வயசு ஆச்சு, 3 வயசு ஆச்சு, அப்படி இப்படின்னு 1.5 வயசில் நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த கிவானிஸில் கொடுத்த ட்ரைனிங் அது இதுன்னு. ஸோ ஒரு 3 வயசு ஆனோடனே ரத்தம் செக் பண்ண மாதிரி திடீர்னு அடுத்த குண்டு வந்துச்சு. என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹைப்போ இருக்குன்னு, தைராய்டு. ஹைப்போனா வந்து வெளியாக்குற ஹார்மோன் வந்து பத்தாது அவங்களுக்கு. அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெடிசன் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க மூளையை பாதிக்கும், வளர்ச்சியை கெடுக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனால மருந்து கொஞ்சம் டோஸில் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து டோஸ் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப மெடிசன் எடுத்தாலும் அவங்க கிட்னி பாதிக்கும் ஃபியூச்சரில். ஸோ அந்த ரிஸ்க்கான ஸ்டில் அவங்க மருந்து எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அதுங்களோட கேரக்டர் என்ன இருக்கணும்னா அடுத்த அந்த இமோஷனெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நல்லா ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஹெல்த்தை பற்றி நான் ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து அவங்க சம்டைம் ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாளாக வந்து அந்த செவுரு இருக்க அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, நோண்டி வாயில் வச்சுருப்பாங்க. நாங்கள் அவளை கவனிக்கலை ஒரு 6 மந்த்ஸாக. அப்போ வந்து நான் 7 மாதத்துக்கு ஓட்டி போய் செக் பண்ண போகல. அப்போ அந்த ப்ரொஃபஸர் யசீட் அவர் செக் பண்ண மாதிரி போய் திடீர்னு பார்த்தா அவங்க ரத்தம் வந்து HP 5க்கு கீழே வந்துருச்சு. 5க்கு கீழே தான் அவங்க உயிருக்கே ஆபத்து. நல்ல வேளை அன்றைக்கி நாங்கள் போய் செக் பண்ணோன்னா அன்றைக்கி அவங்கள போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி நார்மலி ரத்தம் வந்து சீக்கிரமாக ஏற்ற மாட்டாங்க, அந்த ஹையன் ஏற்றுவாங்க, இல்லைன்னா இது தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆளுங்களோட ரத்தத்தையே ஏற்றுனாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு உயிரை நல்ல வேலை நாங்கள் செக் பண்ணதுனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அந்த டைமில் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள். 5க்கு கீழே இன்னும் போயிருந்தா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நல்ல வேலை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அட்மிட் பண்ணி ரத்தம் ஏற்றுனாங்க. ரத்தம் ஏற்றி அப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணிடணும். அதான் பிள்ளைங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் ஓகேவாயிருச்சு. அப்புறம் ரத்தம்லாம் மோனிட்டர் பண்ணி அந்த அயன், அந்த எலும்பு சத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துட்டு இப்போ ஓகேவா இருக்குது. அப்போ அது முடிஞ்சோடனே அடுத்த வந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் அடுத்த செக்ஷன் வந்து இஎன்டியில் செக் பண்ணும்போது டைம் கோட் அது காதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவாயிருச்சு. அப்புறமேட்டு கண் வந்து கேத்தரைட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லைடு குறவாக இருக்குது. நம்ம மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா பிறந்த பிள்ளைங்க 1000 இது பவு உள்ள கண்ணாடி கூட பாய்க்கிறாங்க. ரொம்ப கண் பார்வை தெரியாமல் ரொம்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து குறவு, உங்களுக்கு நான் சொல்கிறதே ரொம்ப பயமாக இருக்கும். ஆக்சுவலி அந்த கிவானிஸ் நான் போயிருக்க மாரி பிள்ளை நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 2 வயசு பையன். திடீர்னு ஏன் வரலன்னு பார்த்தா அவங்க லுக்கீமியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போவோம் வருவோம். அடுத்தது அவங்களுக்கு என்ன இடி, என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லுவார், நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இந்த டிப்பி என்ன இடியை நம்ம தலையில் போட போகிறாங்க தெரில. அப்போ அந்த பயத்தோடையே தான் நாங்கள் போவோம். இன்னொன்று வந்து ஒரு 2 மாதம் இருக்க மாரி சக்தி 2 மாதம் இருக்குது. அது கூட இன்னொரு பையன் இருப்பான் 2 மாதம். திடீர்னு ஏன் வரலன்னு போயிட்டால் அவனுக்கு ஹார்ட் ஓட்டை வந்து ரொம்ப பெருசாகிட்டு போகுது. 2 mm இருந்தது 10 mm கிட்ட போயிடுச்சான். நார்மலி கேப் எடுத்து தான் ஓட்ட பெருசாகும். ரொம்ப சீக்கிரமாக 2 மாதத்துலேயே பைபாஸ் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அவங்களுக்கு ரத்தம் ஏற்றிட்டாங்களா. அடுத்தது செக் பண்ண மாரி அவங்களுக்கு அந்த தொங்ஃபீல் இருக்குன்னாங்க. அந்த இஎன்டியில் அந்த தொங்ஃபீல், அந்த தொண்டைக்கிட்ட அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும்ல, அதோட கொஞ்சம் வீங்கி இருக்குது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவங்க மூச்சு பிரச்சனை, அந்த கொரட்டை வரும், மூச்சு விட முடியாது, தூங்க மாரி ரொம்ப பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணி ஆகணுன்னா அட்மிட். இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறீங்களா, அது அந்த ஆப்ரேஷனுக்கு தான் அந்த தொங்ஃபீல் வந்து ரிமூவ் பண்ணாங்க. அது வந்து 4 வயசுல என்னமோ செஞ்சாங்க. அது ஒரு பிரச்சனையாக அந்த டைம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அது வந்து நாங்கள் 6 மாதம் ஓடி போய் செக் பண்ண மாதிரி தான் ஒன்று நம்மளுக்கு அது தெரியுதில்ல. ஸோ அதை ரிமூவ் பண்ணோம். அதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அதோட வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வேலையில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்தமாரி ஸ்பெஷல் பிள்ளை வச்சுருக்காங்களா, இது வந்து டவுன் சிண்ட்ரோம், இது வந்து ஹெல்த் இஷ்யூ. இன்னொன்று அந்த ஆட்டிசம் பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்க வந்து மென்டலி ரொம்ப பிரச்சனையை இன்னும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி பேரண்ட்ஸுங்கள்ட்ட வந்து அட்லீஸ்ட் உதவியாக இருக்க வேணாம். நம்ம மக்கள் வந்து உபத்திரமாக இருக்க வேணாம், தயவுசெய்து உபத்திரமாக இருக்காதீங்க. ஏன்னா அவங்க இமோஷனல் வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒன்று ஒரு ஃபீலிங்கை அனுபவிச்சிருப்பாங்க, கஷ்டத்தை. ஸோ அவங்கள்ட்ட நம்ம தான் கெத்துன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரொம்ப இமோஷனல் காட்டாதீங்க. எப்படிப்பட்ட ஜென்மம் தருமா? நான் இருங்க சொல்கிறேன் எக்ஸாம்பிள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளையோ மனிதர்கள் பார்த்துருப்போம். சில மனிதர்கள் எப்படி தருமா, கடவுள் ஒரு ஆளுக்குன்னு ஒரு குணத்தை கொடுத்துருவாரு. இப்போ நம்ம பாம்பு, இப்போ இந்த மிருகங்கள்லாம் அதுங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது தானே. இப்போ மனுஷனுங்களும் அந்த மிருகம் குணம் படித்த தன்மையெல்லாம் இருக்காங்க. இப்போ பாம்புக்கு போய்ட்டு பாலையும் முட்டையும் கொடுத்துட்டு அதுக்கிட்ட போய்ட்டு கையேந்திக்கிட்டு எனக்கு பாலை கொடுன்னா அது நம்மள்ட்ட பாலையாக கக்கும், விஷத்தை தானே கக்கும். அது வந்து அதோட படிப்பு அப்படி.
ஸோ அது வந்து பாம்போட தப்பு கிடையாது. நம்ம போய் அங்கே கையை நின்னமே அதுதான் நம்மளோட தப்பு. ஸோ இந்தமாரி சில குணப்படுத்த மனிதர்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு என்ன தண்ணி போய் சொன்னாலும் அவங்க கக்க போகிறது வந்து அந்த விஷத்தை தான். உங்களுக்கு பாலியோ தேனியோ கொடுக்க மாட்டாங்க. அந்தமாரி ஆளுங்கிட்ட போய் நம்ம போய் நிற்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஒதுங்கி நிற்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கலாம் வேணாம், கல்லை தூக்கிலாம் போட வேணாம், நம்ம ஒதுங்கி போயிட்டாலே போதும். அவங்களுக்கு பட வேண்டியதை அவங்க பட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்தமாரி மனிதர்கள்ட்ட முக்கியமாக யாரும் கிட்ட போயிடாதீங்க. எல்லா பிரச்சனையிலையும் வந்து இந்தமாரி மனிதர்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து. சரி, நான் இதில் ஏன் ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன்னா வந்து மொதல் வீடியோ கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும். அந்த டீச்சருங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுனாங்க. அது என்ன கோ த்ரூ பண்ணேன். அப்புறம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக இன்னும் நல்லா பாட்டோட நல்லா, ஏன்னா நம்ம பொம்பளாளுங்களுக்கு வந்து இமோஷனல் இன்னும் கொஞ்சம் கூட வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு இந்த கதை. அதனால தான் ரொம்ப பாட்டோட என்னோடய லைஃப்பை கொண்டு போவேன். சில இமோஷன் வந்து நம்ம பாட்டால் தான் காட்ட முடியும். ஸோ அடுத்த டிப் நான் அப்படி காட்டுறேன். இன்னும் முடிச்சிடுறேன். லாஸ்டியாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. இந்த இப்போ பார்க்குறீங்களே, இவங்க தான் நான் சொல்ல நடமாடும் தெய்வம் அப்படின்னு அத்தைப்பாட்டி. இவங்க தான் ஆக்சுவலி வந்து நான் கதையை சொல்ல பார்த்தா லட்சுமி இப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையாலுமே நான் வந்து ஒரு 0. அதனால தான் என்னோடய பிள்ளைங்க விஷயம் அதுங்க சக்ஸஸில் வந்து நான் கடைசியாக கட்டுறது வந்து என்னோடய வீட்டுக்காரை தான் கட்டுவேன். நான் வந்து அதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு கேரக்டரும் கிடையாது. எங்களோட பாதி சுமந்தாள் வந்து என்னோட சுமையும் என் வீட்டுக்கார சுமையும் பாதியாக பங்கு போட்டு சுமந்தாள் அத்தைப்பாட்டி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இவங்க தான். ஓகே, லாஸ்ட் இயர் தான் வந்து, ஏன்னா இவங்களுக்கு வந்து பிபிஎம்லேயே அப்பாயின்மெண்ட் இருக்குது. அப்புறம் சரிடாங்க ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் ஹார்ட்லாம் வந்து செக் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் விதவிதமான ஆஸ்பத்திரிக்கு தான் நாங்கள் போவோம். அப்போ சரிடாங்கில் தான் லாஸ்ட் இயர் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் வச்சு அந்த 3 ஓட்டையும் மூடினாங்க. இப்போ 2 மாதம் முன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பாட்டும் ஃபோட்டோலாம் எடிட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ வீடியோலாம் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த டைமில் தான் வந்து எடிட் பண்ணியிருக்க மாதிரி தான் என்னோடய டாக்டர் இருந்தாங்க, அந்த எய்ம்ஸில் படிக்கிறாங்களா, அவங்க தான் உள்ளே போயிருந்தாங்க. போயிட்டு நான் நல்ல இன்ஃபர்மேஷன் வரும். லாஸ்ட்டில் தான் நான் அவங்களுக்கு டிவைஸ் வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஹார்ட்டு வந்து கிளியர் ஆச்சுன்னு நினச்சோம். ஆனால் திருப்பி ஒரு குண்டை போட்டாங்க. ஹார்ட்டு வந்து அது வீங்கியே இருக்குது, ஏன்னு தெரில. திருப்பியும் ரத்தம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. அந்த நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் வந்து கலக்கு தான். அப்போ திருப்பியும் 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் திருப்பி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போகணும். அது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கே தெரில. இது ஒரு புது கதை எங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. இப்போ தானே அவங்களுக்கு ஹார்ட் வந்து டிவைஸ் வச்சு மூடணும். ஏன்னா சக்திக்கு வந்து இன்னும் பேச்சு வரல தெரியுங்களா. ஆக்சுவலி அதுவும் கிவானிஸில் வந்து அந்த மெக்கத்தான் சவுண்ட்லாம் எங்களை படிக்க சொன்னாங்க. நான் பிள்ளை பேசிடும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆச்சு பேசின்னு. இப்போ சம்டைம் அவங்க சந்தோஷம் எதையும் அவங்களால ஷேர் பண்ண முடியல. அது வந்து அந்த அம்மாங்களுக்கு தான் தெரியும், என்னோட பிள்ளை என்னமோ சொல்ல வருது, அதால் சொல்ல முடியலையே அப்படின்னு. இன்னும் பேச்சு அதுக்கும் அந்த ஸ்பீச் தெரப்பி நாங்கள் வாரத்துக்கு ஒரு டீப் குட்டி போவோம். அது ஒரு டீப் குட்டி போனாலே 200 வெள்ளி 45 நிமிஷம் தான். ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரும். என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கல்ல, முடிஞ்சால் நீங்கள் அவங்களுக்காக வேண்டிக்கிங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லை, மற்ற அந்த பிள்ளைங்க வச்சுருக்காங்களா அவங்களுக்காக வேண்டிக்கிங்க. என்னோட அந்த நேற்று வீடியோ வந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்த மாரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் இமோஷனலாக ஆகிட்டேன். நானும் வந்து இந்த யூடியூப் ரொம்ப புதுசு. என்னை சொன்னதே என்னோட சீஃபு அஞ்சு, நீங்கள் தான். அவங்கள கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னை இவ்வளோ தூரம் பேச வச்சுட்டு அவங்களுக்கு கேமராமேனுக்கு வர பயமாக இருக்கான். கண்டிப்பாக ஜனவரி 5 நீங்கள் ஜனவரி வந்து ஒரு வீடியோ கொடுக்குறீங்க நியூயார்க்கு, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் அந்த யூடியூப்பில் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து இது பூர முடியல, திறந்து விடுங்கக்கா. எனக்கு அதை பற்றியே தெரியாது, நான் எப்படி திறந்து விடுறது, அவங்களுக்கும் அவ்வளோ தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் யாருக்காவது இருந்தால் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அப்புறம் இதில் வந்து கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக போடுறேன். என்னாச்சும் கமெண்ட் கொடுக்கணும். யாராவது பிள்ளைங்க அந்தமாரி வச்சுருந்தீங்களா எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா வந்து சில பேர் வசதி இல்லாங்க, நாங்களும் பெரிய ரீச்லாம் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க என்ன தெரியுமா, எப்பயும் சீக்கு வந்து சாவு போகிற பிள்ளை தானே, இதுக்கு ஏன் செலவு பண்ணுறாங்கன்னு. என் வீட்டுக்கார் சொன்னது ஒன்று தான், நம்ம வந்து பெற்றுட்டோம், நம்ம வந்து அதுக்கு வந்து இந்த பெஸ்ட்டை கொடுக்கணும். எல்லா பிள்ளைங்களோட இவங்க தான் வந்து ஏஞ்சல். இந்த சரவணன் எங்களுக்கு வந்து ஏஞ்சல்னால் வந்து சக்தி தான், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அதுக்கு என்னாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என் கண்ணில் தண்ணி வருதையோ இல்லையோ, அத்தை பாட்டி இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லா கண்ணிலும் தண்ணி ஊற்றும். எனக்கு வந்து ஒரு பிள்ளை தான் இந்தமாரி பிரச்சனை பிள்ளை. சில பேர் ஒரு வீட்லேயே 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா, அவங்களாம் இருக்காங்க தெரியுமா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருக்காங்க கண்டிப்பாக. நீங்கள் அந்தமாரி ஆள் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பணம் கொடுத்து உதவி முடியுதோ இல்லையோ, அவங்கள்ட்ட நல்லா பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம். அது கொடுத்தாலே போதும், ஆறுதல் கொடுத்தாலே போதும். யாராலையும் உடனே போய்ட்டு அள்ளி கொடுக்குற அளவுக்கு எல்லாமே வசதி படித்தவங்களும் கிடையாது. பணம் யாருக்கும் தேவைப்படாது. அந்த நேரத்தில் அந்த குணம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் அந்த மென்டல் சப்போர்ட் கொடுப்போமே, கண்டிப்பாக கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பாட்டோட வரேன்.
வயசு மூவாறு என் சொல்லி பறிக்கும்